கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இந்த உலகத்தை பேப்பரை திறந்தாலே பணம் 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 செல்வம் என்றுதான் பல தீய வழிகளுக்கு சென்று மக்கள் எப்படியாவது வாழ்கிறார்கள் என்றே பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீயும் நானும் உடனே எப்பவும் நினைக்கிறேன், கொண்டு வந்ததும் ஒன்று, கொண்டு போக போறதும் ஒன்று. அதை நம்ம நினைச்சோம்னா சந்தோஷமாக இருப்போம், தப்பு பண்ணாமல் வாழ்வோம். காண்பேன் இதயம் என் மலையும்
யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 33, 34, 35 ஆகிய 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 35, 33, 34, 35. அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிமாசின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார். சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இதநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படி அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, உமக்கு நாங்கள் கோடானு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீ எங்களோடு இருப்பதை நாங்கள் உணரும்படியாக உணர்வுடைய கருதியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த 2 நாட்களிலே நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் எல்லா நாட்களுக்கும் பொருத்தமான ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேத வசனம் லூக்கா 6:12. அவர் அந்த நாட்களிலே ஒரு மலையிலே ஏறி ரா முழுவதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நாமும் ஜெபம் பண்ண வேண்டும். மலை மேல் ஏறுவது முக்கியம் அல்ல, ஜெபம் பண்ணுவது முக்கியம். மலைகளை ஏற முடிந்தவர்கள் மலைகளை ஏறி ஜெபம் பண்ணலாம். மலைகளை ஏற முடியாதவர்கள் கீழே இருந்து ஜெபம் பண்ணலாம். இயேசுவும் மலைமேல் ஏறி ஜெபம் பண்ணினார், மனாந்தரமான இடத்திலும் ஜெபம் பண்ணினார், எச்சமணி தோட்டத்திலும் ஜெபம் பண்ணினார், சிறுகளை தொங்கிக் கொண்டும் முகத்திலும் மத்தியிலும் பாடலும் மத்தியிலும் ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணினார். அதில் எல்லா நேரங்களிலும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதுதான். அதனால ஜெபம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே, ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே, குறிப்பிட்ட இடத்திலே ஜெபிப்பது மட்டுமல்ல. ஜெபம் என்பது எப்பொழுதும் நாம் எப்படி மூச்சு இழுக்கிறோம், எப்படி மூச்சு விடுகிறோம், அதுபோல ஜெபம். ஜெபம் ஜெபமே ஜெயம், ஜெயம் ஜெபமே ஜீவன். ஜீவன் இதுதான் மூச்சு நமக்கு. அதனால் நம்ம வாழ்க்கை ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. இதைத்தான் இந்த 2 நாட்களிலே நாம் 40 நாள் நாம் தியானித்துக் கொள்வார்கள். நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஜெபிக்கும் போதுதான் தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறார். அதனால் தேவனிடத்திலே, தேவ சமூகத்திலே நேரத்தை தியானிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் நேரத்தை செலவிடும் போது, தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறார். இந்த 2 நாட்களிலே 40 நாட்களுக்கும்
தியானிக்க முடியாத நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு மலைமேல் ஏறும் அனுபவம். அதான் முக்கியமான ஒரு காரியம். மலைமேல் ஏறுவது மலைமேல் ஏறுவது அல்ல, ஜெபம் பண்ணுவது முக்கியம். அப்பொழுது மோசேயின் வாழ்க்கையிலே அடிக்கடி அவர் மலைமேல் ஏறுகிறவராக இருந்தார். மலைமேல் ஏறினார் இறங்கினார், ஏறினார் இறங்கினார், இப்படி திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். மோசே ஏன் இப்படி இத்தனை வாட்டி எடுத்து மலைமேல் ஏறணும்? தேவனிடத்தில் அவர் ஒரு முறை ஏறி ருசி கண்டு விட்டார். தேவனிடத்தில் சமூகத்தில் தங்கி நேரத்தை செலவிடும் போது அது எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார், அதை புரிந்து கொண்டார். ஆகினாலே அவர் அதை திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆகினாலே மலைகள் ஏறி மோசே தேவனிடத்திலே நேரத்தை செலவிடும் போது கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படியாக சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வருஷம் வெறும் ஆசரிப்பு கூடாரம் மட்டும் வேதாராய்ச்சியை நான் நடத்தியிருக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி அதிகமாக நான் சொல்லவில்லை. ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி தேவன் மோசேக்கு உண்டாக்கும்படியாக கட்டளையிட்டார். எப்படி உண்டாக்க வேண்டும், அவன் இப்படித்தான் உண்டாக்க வேண்டும் என்று அதில் மாறுதல் எதுவும் கூடாது, செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்க வேண்டும். இது இந்த அளவு, அது அந்த அளவு, எந்தெந்த பொருளினால் உண்டாக்க வேண்டும், மரமா வெள்ளியா பொன்னா, அதை எதுவாக இருந்தால் எந்த உலகமா எதுவாக எது உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் எப்படி கட்டளையிட்டாரோ அப்படியே மோசே செய்தான். மோசே ஜனங்களுக்கு சொன்னது கர்த்தர் கட்டளையிட்டபடியே ஜனங்களும் செய்தார்கள். அப்படி ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு உண்டாக்குவதற்கு பணம் தேவை. அதுக்கு ஜனங்களை என்னென்ன காணிக்கையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று காணிக்கை கொடுக்கும்படி கர்த்தர் சொன்னார். ஜனங்கள் காணிக்கை கொடுக்கும்படி அவர்களுக்கு சொல்லு என்று கர்த்தர் காணிக்கை கொடுக்க சொன்னார். ஆகையால் ஜனங்களிடத்தில் சொல்ல சொன்னார். காணிக்கை கொடுத்தார்கள், தாராளமாக கொடுத்தார்கள். ஏராளமான காணிக்கை வந்துவிட்டது. கடைசியா அழகே நிறைய காணிக்கை கொடுத்துட்டாங்க. போதும் போதும் நிறுத்துங்க, வைக்கிறது இடம் நிறுத்துங்க. இவ்விதமாக அவர் கொடுக்கும் காணிக்கை நிறுத்தப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது காணிக்கை. ஆனால் இப்போது பணம் வந்து விட்டது. ஆசரிப்பு கூட எப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளை சொல்லிவிட்டார். ஆனால் அது செய்வதற்கு ஆட்கள் வேண்டுமே. எப்படிப்பட்ட ஆட்கள்? தேவன் ஆட்களை எப்படிப்பட்ட ஆட்களை தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்தார்? அவர்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? அவருக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவருக்கு என்று சொல்லுது. யார் இவன்? பெசலெயேல். அதே அதிகாரத்தில் 30வது வசனத்தில் பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகளான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோத வேலைகளையும் செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார்.
அவன் இருந்திருக்கிறோம். அவன் இருந்தது மட்டுமல்ல, தான் கோத்திரத்து அகிசாமாவின் குமாரனாகிய அதோனியாவின் இருதயத்திலும் போதிக்கும் பலத்தை அருளினார். அது மட்டுமல்ல, 35ஆம் வசனத்திலே சித்திர வேலையும் சிற்ப வேலையும் இளநீல நூலாலும் ரத்தாமர நூலாலும் சிறப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளையும் யூகிக்கவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார். அப்பொழுது கர்த்தர் அந்த நிரப்பின போது அவளுக்குள்ளே திறமை வந்தது, ஞானம் வந்தது. எல்லாவற்றையும் திறமையாக நேர்த்தியாக சரியாக செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் பலம் கிடைத்து விட்டது. பலத்தை அழினார், போதிக்கும் பலத்தையும் அழினார். பலங்கள் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஆவியின் வரங்கள். ஆவியின் வரங்கள் என்ற தலைப்பிலே நம்மளுக்கு தியானிக்கிறோம். சபையில ஆசீர்வாத கூடாரத்தின் காரியங்களை செய்வதற்கு அது சும்மா இஷ்டத்துக்கு அவரவர்கள் இஷ்டத்துக்கு செய்துவிட முடியாது, செய்யக்கூடாது. எதை செய்தாலும் ஆசீர்வாத கூடாரம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை செய்தாலும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் கர்த்தரிடத்தில் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் கட்டளையிட்டபடி அவருக்கு நமக்கு ஆலோசனை தருவார், நம்மை வழிநடத்துவார். அதன்படி நாம் செய்யும் போது எல்லாம் அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். இந்த ஆலயத்தை கட்டும் போது கூட எல்லாத்துக்கும் கர்த்தரை ஜெபம் பண்ணி தான் செய்வது என்னுடைய பழக்கம், என்னுடைய அது வழக்கம். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கூட எல்லாம் கர்த்தரை ஜெபம் பண்ணினேன், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் கர்த்தருக்கு ஒரு ஆலோசனைப்படி நான் வரைந்தேன். இதெல்லாம் அப்படி நான் வரைந்து செய்யக்கூடிய ஆட்களுக்கு நம்ம ஒரு சில கொஞ்சம் வித்தியாசம் அவங்க செய்திருந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சொல்றபடி கரெக்டா அவங்க செய்யறது கொஞ்சம் வித்தியாசம், அளவு தப்பா என்ன பண்றது, ஒன்றும் பண்ண அப்படி செய்யும். அந்த மெயின் டோர், இந்த டோர் எந்தெந்த டோர் இன்னும் ஜன்னல் என்ன அளவு இருக்கணும். அப்புறம் அந்த மெயின் டோர், அந்த தேக்கு மரத்தில் வர்மா தேக்கு அது எப்படி இருக்க வேண்டும், அந்த படத்தை அதில் இருக்கிற விசித்திரமான வினோதமான காரியங்கள் அதெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஞானத்தை வைத்து அதை நான் வரைந்து கொடுத்து விட்டேன். வரைந்து கொடுத்து அதில் கொடுத்து அவர்கள் செய்து முடித்தார்கள். இப்படி எதை செய்தாலும் கிளைசாலைகளை கட்டுவதற்கும் கர்த்தரை நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆலோசனை தருகிறார். அதன்படி நான் செய்து வருகிறேன். இந்த இடத்துல ஒரு சிலுவை வைக்க வேண்டும் என்று மரத்தில் செய்ய ஆரம்பித்தேன். அதுவும் கர்த்தர் கொடுத்து அதுவும் படத்தை அப்படி சிலுவை எந்த அளவு ஒவ்வொன்றுக்கும் அளவு, அந்த அளவுபடி கரெக்டாக நான் வரைந்து கொடுத்து விட்டேன். அது வேற நாங்கள் சிலுவை செய்து முடித்து விட்டார்கள். செய்தாச்சு. அந்த எடுத்து செல்லுங்கள் என்று போன் பண்ணினார். சீக்கிரம் சிலுவைக்கு வைக்க போகிறோம். இப்படி கர்த்தருக்காக நாம் எதை செய்தாலும் ஜெபம் பண்ணி செய்ய வேண்டும். கர்த்தருக்காக செய்வது மட்டுமல்ல, நமக்காக எந்த வேலையை செய்தாலும் எல்லாவற்றையும் நாம் ஜெபம் பண்ணி தான் செய்ய வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புகிறார், பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் எதை எப்படி செய்ய வேண்டும் வரங்களை கொடுக்கிறார். அதனால பரிசுத்த ஆவியின் வரங்கள் இது பழைய ஏற்பாட்டின் காரியம், புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமான ஒரு காரியம்.
பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட போது, பரிசுத்த ஆவியினாலே மனிதன் நிரப்பப்படும் போது பரிசுத்த ஆவி வரங்களை தருகிறார், பரிசுத்த ஆவி கனிகளையும் கொடுக்கிறார். ரெண்டு காரியங்கள். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது பரிசுத்த ஆவி வரங்களையும் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவி கனிகளையும் கொடுக்கிறார். வரங்கள் 9, அதுபோல கனிகள் 9. ஆவியின் கனியோ என்று நாம் வாசிக்கிறோம். 9 குணங்கள், குணாபிஷேகம், நற்குணங்கள், நல்ல குணம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று 9 கனிகள். வரங்கள் 9 வரங்கள். வரங்களை எல்லாருக்கும் 9 வரத்தை கொடுப்பதில்லை. 9 வரங்கள் உண்டு. 9 வரங்கள் ஒரே ஆளுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் அதை பகிர்ந்து கொடுக்கிறார். ஒருவருக்கு ஒரு வரம், இன்னொருக்கு இன்னொரு வரம், அப்படி பகிர்ந்து கொடுக்கிறாராம். ஆகினால ஆனால் கனி 9 விதமான கனிகள், ஆவியின் கனிகள் என்று சொல்லும் பொழுது ஒருவருக்கு அன்பு, ஒருவருக்கு சந்தோஷம், ஒருவருக்கு சாந்தம், ஒருவருக்கு இச்சையாக இப்படி கொடுப்பதில்லை. கனியை பிரிச்சு கொடுப்பதில்லை, பகிர்ந்து கொடுப்பதில்லை. கனி எல்லாருக்கும், ஒவ்வொருவருக்கும் 9 விதமான அந்த குணங்கள் ஒவ்வொருவருக்கு தேவை. ஆனால் வரங்களை அப்படி கொடுப்பதில்லை. ஏனென்றால் ஒரு வாரம் கிடைத்தாலே மனுஷனுக்கு தலை வீங்கி விடுகிறது. 9 வரத்தை கொடுத்தா என்ன ஆகும்? அநேக வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய சபையில ஒரு அம்மா பிரசங்கம் பண்ண வந்தாங்க. அவர்கள் பெண்டிகாஸ்டாங்க. அவங்க பிரசங்கம் பண்ற ஆர்வம் சர்ச்சைகள் பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, பாஸ்டர், கர்த்தர் எனக்கு 9 வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்பதான் நினைச்சேன், ஐயோ, ஒரு வரம் கிடைச்சாலே மனுஷனுக்கு தலை வீங்கி விடுகிறது, பெருமை வந்து விடுகிறது. 9 வரம் கிடைச்சா என்ன ஆகுது? இந்த அம்மா இப்படி சொல்றாங்களே நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா இருக்கிற இடமே தெரியல. அவங்க பேரை சொல்ல நான் விரும்பல. அவங்க ஒண்ணுமில்லாமல் அவங்க வாழ்க்கை தாறுமாறாக போய்விட்டேன். அதனால வரங்களை கட்ட பிரித்து கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். அதுதான் மாதிரி நேரத்தை வாசிக்கிறோம். அங்கே ரோமர் இல்ல 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். பகிர்ந்து கொடுக்கிறார். அங்கே 9 வரங்கள் சொல்லியிருக்கு. 8லிருந்து 10 வரைக்கும் 9 வசனங்கள் வரங்கள் சொல்லியிருக்கிறது. அதனால அதை ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார். எந்த ஒரு வரத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கிறது. அந்த அதிகாரத்தை வாசிப்பவர் கவலை செய்த அங்கே 22 வாசித்தா சாமியார் பல காரணங்களை சொல்லுகிறார். 29 எல்லாரும் அப்போஸ்தலர்கள் தான், எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான், எல்லாரும் போதகர்கள் தான், எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்கள் தான், எல்லாரும் குணமாக்கும் வரவேற்கிறவர்கள் தான், எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இப்படி எல்லாரும் பண்ணுகிறார். அந்த கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு பதில் என்ன? இல்லை இல்லை இல்லை, இதுதான் கேள்வி பதில். அதான் வருகிறது. அதனால எல்லாரும் அதை ஒரே வரத்தை மிக தப்பிதமாக போதிக்கிறார்கள். இந்த வரங்களை பற்றி அநேகம் தவறாக போதிக்கிறார்கள். இதை குறித்து நம்ம அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது அந்நிய பாஷை எல்லாரும் பெற்றாக வேண்டும். அந்நிய பாஷை பெற்றால்தான் பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அடையாளம். இதெல்லாம் பைபிள்ல கிடையாது. இப்படி பைபிள் இல்லை.
ஆண்டவர் சொன்னார். அங்கே மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவு. கனிகளினால்தான் அறிவீர்கள். ஒரு தேவனுடைய மனுஷன் அவன் உண்மையானவனா பொய்யானவனா? உண்மையாக பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறான். எதிராக அறியலாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர்களுடைய கனிகளினாலே அறிவீர்கள். கனிதான் முக்கியம். நீ வர இல்லைன்னா பரவாயில்ல, வரங்க ஒரு வாரம் கூட இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு வாரமாவது கர்த்தர் யாருக்கும் கொடுக்கிறார். ஆனால் கனி எல்லாருக்கும் 9 குணங்களும் எல்லாருக்கும் வேண்டும், எல்லாருக்கும் தருகிறார். ஆகிய வரத்தினாலே அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லவில்லை, வரங்களினாலே அறிவீர்கள் என்று சொல்லவில்லை, கனியினாலே அறிவீர்கள் என்று சொன்னார். வரம் இருக்கும், ஆனால் கனி இருக்காது. அப்ப அவர்கள் பரிசுத்தாவி பெற்றதுக்கு அடையாளம் அல்ல. பரிசுத்தாவி பெற்றதுக்கு அடையாளம் கனிதான், வரம் அல்ல. பரிசுத்தாவி பெறாதவர்கள், கனி இல்லாதவர்கள், வரம் இருக்கும், அது பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் அது வேஸ்ட். ஆண்டவர் சொல்லிட்டார். அங்க சொன்னாங்க, அது மத்திய 7ஆவது அதிகாரம் அங்கே 22 23 வசனம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. அப்போ அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களாம், பிசாசுகளை துரத்தினார்களாம், அநேக அற்புதங்களை செய்தார்களாம். அவளை பார்த்து என்ன கர்த்தர் என்ன சொல்வாராம்? அக்கிரம செய்கைக்காரரே, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, நீ யாரு தெரியாது, போ என்று சொல்லி போய் சொல்ல. நீ யாருன்னு தெரியாது. யாரை பார்த்து சொல்வாரோ? தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள், பிசாசுகளை துரத்தினவர்கள், அநேக அற்புதங்களை செய்தவர்கள். தீர்க்கதரிசனம் யார் உரைப்பார்கள்? பிசாசுகள் யார் விளக்குவார்கள்? அங்கே அநேக அற்புதங்களை யார் செய்வார்? ஊழியக்காரர். சாதாரண இந்த வரங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தும் அவங்களை பார்த்து அறியே, உங்களை அறிய யாரும் தெரியாது, போ. அது ஒரே ஒரு காரணம் சொல்றேன். ஆண்டவர் நான் உங்களை அறியேன் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம். அந்த 23ஆம் வசனத்திலே என்ன சொல்லியிருக்கிறது? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்க. என்னை விட்டு அகன்று போங்க சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம். அது என்ன காரணம்? அக்கிரமம். அக்கிரம செய்கைக்காரர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு, அதாவது துணிகரமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டு, பாவம் என்று அறிந்தும் துணிகரமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டும் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள், அநேக அற்புதங்களை செய்கிறார்கள். செய்ய முடியுமா? முடியும். எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் இந்த நம்ம மெட்ராஸ்ல எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரங்க வந்தாங்க, எவ்வளோ அநேக அற்புதங்களை செய்து இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கிறாங்க. ஆண்டவர் அவரை கண்டிப்பார். பாருங்கள், அவன் வாழ்க்கையில அக்கிரமம், பாவம், அதாவது கனி இல்லை. கனியைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை முக்கியம். நம்முடைய வாழ்க்கை நல்ல குணங்கள் காணப்பட வேண்டும், நல்ல சுபாவங்கள் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மலையை ஏற வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பது,
ஜெபம் பண்ணுவது, நம்முடைய நேரத்தை செலவிடும் போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், கெட்ட சுபாவங்கள் நம்மை விட்டு அகற்றிவிடும். தேவன் பிரியமான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு தருகிறார். ஆக நம்ம வாழ்க்கையிலே இதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கனிகளுக்கு, ஆவியின் கனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆவியின் வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நமக்கு கனி எந்த ஒரு மரமும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, வேண்டாம். எனக்கு தேவன் பிரியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வேண்டும், தேவன் பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வேண்டும். ஆவியின் கனிகள் 9 என் வாழ்க்கையில் வேண்டும். 9 வேண்டும், 9 குணங்கள் வேண்டும். ஒன்று பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த 1 பிடித்துக் கொள்கிறார். எல்லாரும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும். ஆகையால இதை பற்றி நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை ஒரே செய்தியில் நாம் முடிக்க முடியாது. இதை தொடர்ந்து நாளைக்கும் இதை நான் பேச விரும்புகிறேன். இதோடு நாம் முடித்துக் கொள்வோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். உங்களில் யாராவது 3 பேர் நம்மை ஜெபத்திலே நடக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கேட்ட சத்தியத்தை நினைவுபடுத்தி நம்மை ஒப்புக் கொடுத்ததாக சுருக்கமாக உங்களில் யாராவது 3 பேர் நம்மை ஜெபத்திலே நடக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவோம்.